வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய பொருட்கள் எதுவுமே அதிகமாக தேவைப்படாத பாம்பே மிக்சர், பாம்பே ஸ்டைல்லே அப்படியே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு ரொம்ப முக்கியம் மசூர் தால். இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா மிக்சரை விட இந்த மசூர் தால் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஊர் மிக்சர்லையுமே இது வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து அப்படியே கொள்ளு மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து மசூர் தால். கடைகளில் எல்லா கடைகள்லையுமே இது வந்து கிடைக்கும். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு இந்த மசூர் தால் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து தோல் இருக்கும், அதனால் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் குவாலிட்டி நல்ல பருப்பு அப்படின்னா அது நல்லா பெருசாகவே வந்து ஊறி வரும். இப்போ இதை வந்து நம்ம இந்த தண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு அப்படியே வந்து ஒரு துணியில் போட்டு காய வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு அப்படியே கொட்டி காய வச்சுக்கோங்க. நல்ல வெயில் இருந்தது அப்படின்னா 1 மணி நேரமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா வந்து இது ட்ரை ஆகிடணும். கையில் வந்து அந்த ஈரம்லாம் ஒட்டாமல் அந்த மாதிரி வந்து நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இல்லைனா எண்ணெயில் போடும்போது ஈரம் இருந்ததுன்னா வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், கையிலலாம் எவ்வளோ ஈரம் ஒட்டுதுன்னு. ஆனால் நம்ம நல்லா காய வச்சது எடுத்ததுக்கப்புறம் கையில் ஈரமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் கொஞ்சம் உள்ளே வந்து ஈரமாக இருக்கணும், அது ஊறி இருக்கணும். ஆனால் அதில் தண்ணியே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 மணி நேரம் ஆனிச்சு இந்த மாதிரி நல்லா காயறதுக்கு. இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. கையிலே ஒட்டலை பாருங்கள். அந்த பருப்புமே கையில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா காஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. முதல்ல நம்ம இந்த மிக்சரை வந்து பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு நான் வந்து மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். இதே அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த நம்ம அந்த ஷாப்லாம் கடையிலலாம் வாங்குகிற அதே பர்ஃபெக்ட் டேஸ்ட்டும் அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கடலை மாவு வந்து அளந்து எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுக்கணும். நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க, இந்த அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு மிக்சர் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதே அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு மிக்சர் கிடைக்கும். அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டபுள் ஆக்கிக்கோங்க அப்படியே. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்துடலாம் ஒரு தடவை. இப்போ இதில் கொஞ்சம் சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் கூட சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா கலந்து விடலாம். கையை வந்து சொட்டுக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு வந்து இந்த மாவு வந்து வரணும். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இதை பிழியறதுக்கு நான் வந்து இந்த இடியாப்ப அச்சு எடுத்திருக்கேன். இதில் வச்சு நம்ம இந்த மிக்சரை வந்து அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்துட்டு இந்த அச்சில் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாக்கியிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே நம்ம பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் தூரத்தில் வச்சு பிழிங்க, ஏன்னா நம்ம பிழியும் போது டக்குன்னு வந்து ஆவி அடிக்கும். கையில் பயங்கரமாக ஆவி அடிக்கும். அதனால் கொஞ்சம் தூரமாக வச்சு பிழிஞ்சு எடுத்துக்குவோம். இது சட்டுன்னு வந்து குக் ஆகிடும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயுமே இது நமக்கு நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடியாகி வந்துடும். அதனால் இதை பிழியும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைனா சட்டுன்னு கருகி போயிடும். ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்லேயே இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகி இது நல்லா ஃப்ரை ஆகிடும். இதை அப்படியே நம்ம வந்து எடுத்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்போ 2 பக்கமும் நமக்கு ஈவனாக வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். இதை அப்படியே அந்த எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற அந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரியே பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மசூர் தால், அதை எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து அப்படியே வந்து அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஒரு தடவை நல்லா சூடாகிடுச்சு அப்படின்னா அதை ஓரளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் தெரிக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு இதை வந்து குக் பண்ணுங்கள். இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கி இந்த மசூர் தால் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிடுச்சு. அந்த சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மசூர் தால் வந்து அப்படியே வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். நீங்கள் வெளில எடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு அப்படியே வந்து வச்சிங்க அப்படின்னா ஒரு 1 to 2 மணி நேரத்தில் அப்படியே அந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதனால் ரொம்ப ஆயிலியாக இருக்கே அப்படின்ற கவலை வேண்டியதில்லை.
இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வெளில எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்து இது இருக்கும். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சர், அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த மசூர் தால், இதையும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருந்தோம்னா அது ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிடும். நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிக்சருக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இல்லையா, இப்போ வந்து இந்த மசூர் தாலுக்கும் நம்ம உப்பு போடணும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்துடலாம். பாம்பே மிக்சரில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணுன்னா ஏதாவது சாட் மசாலா வேணால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பாம்பேயில் கிடைக்கக்கூடிய அந்த பாம்பே மிக்சரில், ஒரிஜினல் பாம்பே மிக்சரில் வேறு எதுவுமே இருக்காது. நாம் வேணால் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து நிலக்கடலையோ இல்லை கருவேப்பிலையோ இல்லை முந்திரியோ வந்து போட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நம்ம ஊரெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய கடைகளில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக விற்கணுங்கிறதுக்காக வந்து முந்திரியெல்லாம் வந்து சேர்த்துருப்பாங்க. ஆனால் இங்கே நான் ஹைதராபாத்தில் பார்க்கக்கூடிய இந்த பாம்பே மிக்சரில் வந்துட்டு இந்த மசூர் தால் அப்புறம் அந்த மிக்சர் இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் இந்த மிளகாய்த்தூள் அப்புறம் உப்பு இது மட்டும் போட்டிங்க அப்படின்னாலே போதும். அந்த பர்ஃபெக்டான இந்த நம்ம பேக்கரியில் அப்புறம் ஸ்வீட் ஸ்டாலெல்லாம் வாங்கக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து அப்படியே வந்து இந்த அளவுகளை மாற்றாமல் நீங்கள் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். உங்களுக்கு வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிலக்கடலை முந்திரி இதெல்லாம் வந்து நீங்கள் பொரிச்சிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரிஜினல் பாம்பே மிக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். முக்கியமாக அந்த மிக்சரை விட அந்த மசூர் தால் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், பாம்பே மிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.